ஒரு விஷயத்த பாசிட்டிவா சொல்றதை விட நெகட்டிவா சொன்னதா அதுக்கு இம்பாக்ட் அதிகம். இந்த போட்டோல பாக்குறவர் தன்னோட 5 கோடி ரூபாய்ல காஸ்ட்லி காரை புதைக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. யோ எதுக்கே அத புதைக்கிற அப்படின்னு கேட்டா அடுத்த ஜென்மத்துல அது எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அத பாத்துட்டு இந்த நெட்டிசன்கள்லாம் யோ அருவி கிட்ட கூமுட்ட அந்த காரை யாருக்காவது கொடுத்தாவா ஜாலியா இருப்பாங்கடா, அதை வித்துட்டு அதை வர காசை யாருக்காவது கொடுக்கலாம், இப்படி பண திமிருல கல்லஞ்ச காரணம் இருக்கியடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் ரொம்ப கேஷுவலா ஓகே திட்டினதுக்கு ரொம்ப தேங்க்யூ, வெள்ளிக்கிழமை வந்துருங்க காரை புதைக்க போறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதை எல்லாரும் பார்த்துட்டு ஏண்டா உனக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா அப்படின்னு மறுபடியும் எல்லாரும் பேசியிருக்காங்க. அப்புறம் வெள்ளிக்கிழமையும் வருது, ஏகப்பட்ட பிரஸ் மீடியா காரை வந்து இறக்க போறாங்க. அந்த டைம்ல கரெக்டா ஸ்டாப் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா ஒரு காரை நான் மண்ணுக்குள்ள போடும் போதே எல்லாரும் வந்து இவ்வளவு ஃபீல் பண்றீங்களே, இத்தனைக்கும் அது ஒரு இரும்பு, அதுக்கே நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க. ஆனா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆர்கன்ஸோட நம்மள புதைச்சிடுறோம். அந்த ஆர்கன் நீங்க டொனேட் பண்ணீங்கன்னா வேற யாருக்காவது யூஸா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் காரெல்லாம் புதைக்க போறதுல சும்மா லோலாய்க்கு சொன்னேன் கிளவுங்க அப்படின்ட்டாராம். இப்ப இதே விஷயத்த சும்மா ஒரு பிரஸ் மீட் வச்சு எல்லாரும் டொனேட் பண்ணுங்கப்பா ஆர்கனை அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு பையன் பண்ணிருக்க மாட்டான். ஆனா இந்த மாதிரி இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர்ல 130 பேர் ஆர்கனை டொனேட் பண்றேன் அப்படின்னு எழுதி கொடுத்திருக்காங்க. இப்ப நானும் கொஞ்சம் நெகட்டிவா சொல்றேன், எங்க லைக்ஸ் போடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, விடுங்க.